அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம 1000 ஆண்டு ஆட்சியில் மனிதனுடைய அந்த சுவாபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஏன் ஆண்டவர் சாத்தானை கட்டி போட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1000 ஆண்டு ஆட்சியில் பூமி எப்படி இருக்கும், இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கும், அதனுடைய விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கும், ஆடு மாடுனுடைய திரட்சியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் 1000 ஆண்டு ஆட்சியில் மனிதனுடைய ஆயுசு காலம் எப்படி இருக்கும். ஏன்னா 1000 வருஷம் ஆண்டவர் தவணையாக கொடுக்குறாரு மனுஷனுக்கு வாழறதுக்கு. ஸோ மனிதன் அப்போ 1000 ஆண்டு ஆட்சியில் இறப்பு இருக்குமா, செத்துருவாங்களா? அப்போ மனிதனுடைய ஆயுசு காலம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாமா. வசனத்தின்படி நம்ம பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள், இருக்க மாட்டாங்களாம். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் என்று ஏசாயா கூறுறாரு. 100 வயசு உள்ள, அதாவது என்ன சொல்றாரு ஏசாயானா, 100 வருடங்கள் வரை வாழ்ந்து, ஒரு மனுஷன் 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து அவன் மரிக்கிறான், இறந்துடுறான் அப்படின்னா, அந்நாளில் எப்போ 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு மனிதனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, 100 வயசு ஆயிட்ட பிறகு அவன் செத்துடுறான் அப்படின்னா அவன் ஒரு பாலகன் என்று கருதப்படுவான். 100 வயசு உள்ள ஒரு ஆளு 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு பாலகன், குழந்தை, சின்ன பையன். பாலகன்னா என்ன? குழந்தை தானே பாலகன் அப்படின்னு சொல்லுவான். 1000 ஆண்டு ஆட்சியில் 100 வயசு ஆகி செத்துட்டாங்கனாக்கா குழந்தை செத்துடுச்சு, பாலகன் செத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவன் பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டியவன். 1000 ஆண்டு ஆட்சிங்க, 1000ல் எத்தனை 100 இருக்குது? 10 100 இருக்குது. அப்போ பல 100 ஆண்டுகள் மனுஷன் வாழ வேண்டியவன். அப்படி வாழ வேண்டிய மனுஷன் 100 வருஷத்துக்குள்ள செத்துட்டான் அப்படின்னா அவன் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வாறு வாழவில்லை என்றால், அப்படி பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு மனிதன் அவன் வாழாம 100 வயசுலயே அவன் செத்துட்டான் அப்படின்னா அவனை என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம்? சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவன் சபிக்கப்பட்டதனால தான் அவன் குழந்தையிலேயே செத்துட்டான். 100 வயசு 1000 ஆண்டு ஆட்சியில் குழந்தையா சபிக்கப்பட்டதனால தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இத ஏசாயா 65வது அதிகாரம் 22வது வசனத்துல, விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். யாரு? ஏசாயா சொல்றாரு. விருட்சத்தின் நாட்கள் அப்படி, விருட்சம் அப்படின்னா மரம், மரத்தினுடைய ஆயுசு. இப்போ கூட பல இடங்கள்ல இது 1600 வருஷம் உள்ள மரமா, இது 400 வருஷம் உள்ள மரமா, இது 800 வருஷம் உள்ள மரமா அப்படின்னு கூட நம்ம வீடியோவில் நிறைய பார்க்குறோம். மரத்தை சொல்றாங்க இத்தனை வருஷம் இந்த மரம் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மனிதனுடைய ஆயுசு நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல இருக்கும். மரத்துக்கு எப்படி ஆயுசு நாள் நீண்ட நாள் இருக்குதோ அது போல மனுஷனுக்கும் ஆயுசு நாள் நீண்ட நாளா இருக்குமா 1000 ஆண்டு ஆட்சியில. என ஏசாயா கூறுகின்றார். இதை சகரியா என்ன சொல்றாரு,
சகரியா 8 4வது வசனத்தில் திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என வாசிக்கிறோம். அப்படி சகரியா சொல்றாரு. வயசான தாத்தா பாட்டி எல்லாம் கோலை எடுத்து ஊனிக்கின்னு எருசலேம் வீதியில நடப்பாங்க, குடியிருப்பாங்க அப்படின்னு சகரியா சொல்றாரு. அப்போ எத்தனை வருஷம் வந்தா அவங்க கிழவனும் கிழவியா இருப்பாங்க? 100 வயசு பாலகன்னு சொல்லிட்டாங்க, குழந்தைட்டாங்க. அப்போ 1000 ஆண்டு ஆட்சியில எத்தனை வயசு வரைக்கும் தான் அவங்க கிழவரும் கிழவிகளும் சொல்லி சொல்லுவாரு சகரியா சொல்றாரு. இப்ப பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதை பத்தி. முற்பிதாக்களின் ஆயுசு காலங்கள் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படும். முற்பிதாக்களின் ஆயுசு காலங்கள் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படும் அப்படின்னா நோவா காலத்துக்கு முன்னாடி, பெருவெள்ளத்துக்கு முன்னாடி மனிதனுடைய ஆயுசு காலம் 900, 800, 960, 930, 910 அப்படிதான் இருந்துச்சு நோவாவினுடைய பெருவெள்ளத்துக்கு முன்னாடி. அதான் இங்க முற்பிதாக்களின் ஆயுசு காலங்கள். அந்த காலம் நோவா காலத்துக்கு முன்னாடி மனிதனுடைய ஆயுசு காலம் எப்படி இருந்துச்சோ அந்த காலம் 1000 ஆண்டு ஆட்சியில வரப்போகுது, புதுப்பிக்கப்படும். நோவா காலத்து பெருவெள்ள சேதத்தின் முன்னுள்ள மானிட வாழ்நாள் காலம் மீண்டும் 1000 வருட ஆட்சி காலத்தில் இருக்கும் என்று சொன்னால், அப்படி 1000 வருஷம் நோவா காலத்துக்கு முன்னாடியே இப்படி நீண்ட நாள் 900 வருஷம், 910, 935, 960, 800 இப்படியெல்லாம் நீண்ட நாளெல்லாம் இருந்தாங்க நோவா காலத்துக்கு முன்னாடி. இப்ப 1000 ஆண்டு ஆட்சியிலே அப்படி இருப்பாங்களா? அதுக்கு என்ன காரணம்? இப்ப ஏன் அந்த மாதிரி இல்லை? 70 வயசு தான் இப்போ ஆண்டவர் பைபிளை குறிச்சு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வயசு அப்படின்னு பைபிளே எழுதிருக்குது. ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில பல 100 ஆண்டுகள் வாழ்வாங்களாம். அப்ப அந்த மாதிரி வாழறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆகாய சுத்திகரிப்பினாலும் 1000 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஆகாய மண்டலம் சுத்திகரிக்கப்படும். அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் செய்தியில் பேசி இருக்கிறோம். மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்படும், நிலநடுக்கங்கள் ஏற்படும், சீதோஷ்ண நிலைகள் மாற்றப்படும் அப்படின்னு எல்லாம் நான் பேசி இருக்கிறோம். ஸோ இந்த கால சூழ்நிலை, சீதோஷ்ண நிலை ஆகாய விரிவில் காலங்கள் மாற்றப்படுமா, ஆகாய விரிவு சுத்திகரிக்கப்படுமா ஆகாய மண்டலம். ஸோ அப்படி சுத்திகரிக்கிறதுனாலையும் புதிய சீதோஷ நிலை இதை கொண்டு வரும். புதிய தேவாலயத்திலிருந்து சுரந்து வெளியே வரும் ஜீவ தண்ணீர் உள்ள புதிய நதி நீர் இதற்கு காரணமாக இருக்கும். 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, ஆகாய விரிவு, ஆகாயத்தில் சுத்திகரிப்பு நடக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஆகாயத்தில் தூசியும் தும்முமா தான் இருக்கு, சுத்தம் கிடையாதுங்க. காற்றே இப்போ சுத்தம் கிடையாது. நம்ம எவ்வளோ செய்திகளை கேட்குறோம். ஸோ 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகாய மண்டலம் சுத்திகரிக்கப்படும், சீதோஷ்ண நிலை மாற்றப்படும். அது ஒரு காரணம். 2வது காரணம், 1000 ஆண்டு ஆட்சியில் எருசலேம் தேவாலயம் கட்டுவாங்க இல்லையா, எருசலேமில் எசேக்கியேல் எழுதுறாரு இல்லையா. அப்போ அந்த எருசலேம் கிழக்கு வாசந்த ஜீவ நதி பெருகெடுத்து ஓடணும். கடந்த வீடியோவில் கூட நம்ம பேசணும். தண்ணினால தேசம் எங்கே செழிப்பாக இருக்கு, மரச்செடி கொடியெல்லாம் வளரும்னு. மரச்செடி கொடி மட்டும் கிடையாதுங்க, மரச்செடி கொடியும் வளருது.
ஜீவநதி எருசலேம் புதிதாக கட்டப்பட போற 1000 ஆண்டு ஆட்சியில கட்டப்பட போற அந்த தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வர ஜீவ தண்ணீர், ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர். ஏன்னா அங்க இயேசு இருக்கிறாரு. அங்கிருந்து சொர்ந்து வர அந்த தண்ணீரினால மரங்கள் நல்ல மரம் செடி கொடி எல்லாம் நல்ல செழிப்பா இருக்குமா. அந்த தண்ணியை குடிக்கிறதுனால, மனுஷன் அந்த தண்ணீரை குடிக்கிறதுனால அவனுடைய ஆயுசுனால நீண்டதா இருக்கும், அதிக நாளா இருக்கும். இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்த வீட்டின் அடியில் இருந்து, அதாவது தேவாலயத்தின் உற்பத்தியாகி ஓடுகின்ற ஜீவ தண்ணீரிலான நதிகளின் 2 பக்கங்களிலும் முளைத்து வளர்ந்த விசேஷித்த மரங்கள் செடிகள் இவற்றின் இலைகள் கூட மருந்துகளாக பயன்படுத்தும் பொழுது மனிதனின் ஆயுசு கூடும் என்று எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனங்களில் இருந்து நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். எசேக்கியேல் சொல்றாரு, இலைகள் எல்லாம் மருந்தாகும், கனிகள் எல்லாம் உணவாகும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஏன்னா ஜீவ தண்ணீர் போற இடத்துல இந்த மரம் செடி கொடி தானியங்கள் விளைச்சல் எல்லாம் இந்த ஜீவ தண்ணீரினால தான் விளையுதான். அதனால தான் இதை இந்த தண்ணீரை குடிக்கிறதுனாலையும் இந்த மரம் செடி கொடியில் இருக்கிற இலைகள் எல்லாம் காய்கள் எல்லாம் நம்ம 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்கிற மனிதர்கள் சாப்பிட்றதுனாலையும் அவங்க ஆயுசு காலம் அதிகமா இருக்குமா. நோவா காலத்துக்கு முன்னாடி எப்படி ஆயுசு காலம் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குமா. சூரியன் சந்திரன் வெளிச்சத்தில் 1000 ஆண்டு ஆட்சியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போ மனிதனுடைய ஆயுசு காலத்தை இப்போ நம்ம பார்க்கிறோம். எப்படி இருப்பாங்க, நீண்ட ஆயுசா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அப்ப பார்க்கிறோம். ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில் சூரியனிலும் சந்திரனிலும் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இப்ப எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்குமா. ஆனா பூர்ண யுக ஆண்டுல இருக்குது பாரு, அந்த காலத்துல 1000 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் வர பூர்ண யுக ஆண்டுல தான் சூரியனிலும் சந்திரனிலும் மாற்றங்கள் ஏற்படும். 1000 வருட ஆட்சியின் பொழுது இஸ்ரவேல் எடுத்துக்கொள்ளும் பணிப்பொறுப்பு, 1000 ஆண்டு ஆட்சியில இஸ்ரவேல் தேசம் பணிகளை அதுதான் என்ன பணி எடுத்துக்கொள்ளும். பணி பொறுப்பு உலகத்தின் அன்றைய புறஜாதி நாடுகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக அமையும். இப்போ இஸ்ரவேலை சுற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இஸ்ரவேல் தேசம் 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்குமா. இஸ்ரவேல் தேசத்தினால தான் உலகம் முழுதும் இருக்கிற நாடுகள் செழிப்பா இருக்குமா 1000 ஆண்டு ஆட்சியில. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல இருந்து தான் ஜீவநதி பெறப்பட்டு போகுது. அந்த தண்ணி போய் பாயிற இடமெல்லாம் மரங்களும் செடிகளும் கொடிகளும் விளைச்சலும் தானிய வகைகளும் விளையறதுனால அதை உட்கொள்ற மனிதர்கள் நீண்ட ஆயுளா இருப்பாங்க. அப்போ 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல இஸ்ரவேல் தேசம் தான் மையப்புள்ளி, இஸ்ரவேல் தேசம் தான் சென்ட்ரல் பிளேஸ், இஸ்ரவேல் தேசம் தான் தலைநகரம். உலகம் முழுதும் இருக்கிற நாடுகளுக்கு இஸ்ரவேல் தேசம் தான் தலைநகரம். சோ அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போகும். இஸ்ரவேல் தேசம் மற்ற நாடுகளுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கும் 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல. இன்று வரை பூமிக்கு எந்த ஒரு நிலையிலும் தலைமை ஸ்தானத்தை வகிக்க இயலாமல் காணப்படும் இன்றைய இஸ்ரவேல் தேசம், அதாவது இன்னைக்கு இருக்கிற பூமியில நாடுகள் இருக்குது பத்தியா, இந்த எல்லா நாடுகளுக்கும் தலைமையான ஒரு நாடு இல்லையா. இப்ப நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, இந்தியாவுக்கு தலைநகரம் எது? டெல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைநகரம் இருக்குது. இங்க 1000 ஆண்டு ஆட்சியில தேசங்கள் இருக்கும், அந்த தேசத்துக்கு தலைநகரம் இருக்காது.
ஒவ்வொரு தேசத்துக்கும் தலைநகரம் இருக்காது. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தலைநகரம் எதுன்னா இஸ்ரவேல் தேசம்தான் தலைநகரம். ஆசீர்வாதமா இன்று வரை பூமிக்கு எந்த ஓர் நிலையிலும் தலைமை ஸ்தானத்தை வகிக்க இயலாமல் காணப்படும் இன்றைய இஸ்ரவேல் தேசமானது உபாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்கின்ற வாக்கு தத்தத்தை 1000 ஆண்டு ஆட்சியில் இஸ்ரவேல் தேசம் சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த வசனத்தை இஸ்ரவேல், இந்த வாக்கு தத்தத்தை அப்ப இஸ்ரவேல் தேசம் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா உலகம் முழு உன்னை என்ன சொல்ற வசனம், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். எது? இஸ்ரவேல் தேசம். உன்னை நான் வாழு கிடையாது, வாழுனா கீழே கீழ் மட்டம். எல்லா மிருகங்களுக்கு வாழு பின்னாடி தான் கீழ் தான் இருக்குது, அதான் கீழன்றது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழே கிடையாது, நீ ஹெட்டாயிருப்ப, நீ தலையாயிருப்ப. எதுக்கு? உலக நாடுகளுக்கு நீ தான் தலை அப்படின்னு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ மற்றவங்களுக்கு அடிமைதானமா இருக்க போறதில்ல, நீ யாருக்கு கீழவும் நீ வாழ போறது கிடையாது. நீதான் ஹெட்டு, நீதான் தலை, உலகத்துக்கே நீதான் ஹெட்டு, உலகத்துக்கே நீதான் லீடர் அப்படின்னு வசனம் சொல்லுது. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்கின்ற வாக்கு தத்தத்தை 1000 ஆண்டு ஆட்சியில் இஸ்ரவேல் தேசம் சுதந்திரித்துக் கொள்ளும். அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை எத்தனை நாடுகள் சுற்றி எதிர்க்குது, எத்தனை இஸ்லாமிய நாடுகள் எதிர்க்குது, எத்தனை ஐரோப்பா நாடுகள், உலகத்துல எத்தனை நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தை இன்னைக்கு எதிர்க்குது. ஆனா இப்பவும் இஸ்ரவேலை வின் பண்ண முடியாதுங்க. இப்ப நடக்குது பாரு யுத்தம் இன்னைக்கு உலகத்துல. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி சிரியா, லெபனானு, காசா, ஏமன், ஈரான், ஈராக்கு, இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் ஓனாய் கூட்டம், இந்த நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எதிர்க்குது பாரு. இது எதிர்த்தாலும் கூட இஸ்ரவேல் தேசத்தை வின் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட தேசம், ஆண்டவர் விரும்பின தேசம். இந்த இடத்தை எனக்கென்று தேர்ந்தெடுத்தேன், நான் இதை விரும்பினபடினால் இந்த இடத்தில் நான் வாசமாய் இருக்கிறேன்னு வசனம் இருக்குது. சோ ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரவேல் தேசம். ஈரான் நாடு சொல்லுது, உன்னை அழிச்சிடுவேன், உன்னை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு இஸ்ரவேல் தேசம், ஈரான் நாடு சொல்லுது. இஸ்ரவேலை பார்த்து முடியுமா? இன்னைக்கு யுத்தங்கள், சண்டைகள் நடந்துதான் இருக்குது, இஸ்ரவேலுக்கு இழப்பு நடந்துதான் இருக்குது. ஆனா இஸ்ரவேலுக்கு இழப்புகள் வந்தாலும் யுத்தத்துல இஸ்ரவேல் தான் வின் பண்ணோம். இஸ்ரவேல் ஒரு நாளும் தோத்து போகாது. ஏன்னா அது கடவுளின் பூமி, கடவுளால நேசிக்கப்படுகிற தேசம், கடவுளால நேசிக்கப்படுகிற மக்கள். அதனால இஸ்ரவேல் தேசத்தை இப்பவும் வின் பண்ண முடியாது. 1000 ஆண்டு ஆட்சியில கூட இஸ்ரவேல் தேசம்தான் எல்லா நாடுகளுக்கும் தலைநகரமா இருக்கும். அந்த தலைநகரத்துல தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் வரப்போறாரு. இஸ்ரவேலை மையமா வச்சு தான் இயேசு சாமி இந்த பூமியை 1000 வருடம் ஆட்சி செய்ய போறாரு. அதனால
இன்னொரு வசனம், இன்றைய உலக நாடுகள் யாவும் தலையில்லாத சரீரம் போன்று ஒரு தலையாய நாடு இன்றி தவிக்கின்றன. தலையில்லாத வெறும் முண்டை மாதிரி இருக்குதான் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு. உலக நாடுகளுக்கு ஒரு தலையே கிடையாதான், இப்ப தலைநாடு கிடையாதான். ஆனால் 1000 வருட ஆட்சியின் காலத்தில் இஸ்ரவேல் அந்த தலைமை இடத்தை எடுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலை சேவிக்காத நாடுகள் அழிவுக்கு உட்படுத்தப்படும். 1000 ஆண்டு ஆட்சியில இஸ்ரவேல் தேசத்தை எந்த நாடு சேவிக்கலையோ, எந்த நாடு அதுக்கு அடிப்பணிலையோ, எந்த நாடுக்கு அது தலை வணங்கலையோ, அந்த நாட்டை கடவுள் அழிச்சிடுவன்னு சொல்றாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 12வது வசனத்தில், உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாய் போகும் அப்படின்னு ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 12வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரவேல் தேசத்தை நேசிக்கணும். நீ எதிர்க்கிறன்னா இன்னைக்கு கூட இஸ்ரவேல் தேசத்தை எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு அழிவுத்தானே, அவனுக்கு அழிவுத்தான், அவனுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. இது உண்மை, இது சத்தியம் வசனத்தின்படி. இஸ்ரவேல் தேசத்தை எவன் எதிர்க்கிறானோ, எவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கும் அந்த தேசத்துக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆளு அந்த தேசம் அழிக்கப்படும்னு ஏசாயா 60ல தெல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு முறை கூட உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. உன்னை சேவிக்காத ஜாதியும், உன்னைனாக்கா இஸ்ரவேல் தேசத்தை சேவிக்காத வணங்காத ஜாதியும் ராஜ்யமும், அதாவது நாடுகளும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்கு. 1000 ஆண்டு ஆட்சியில கூட இஸ்ரவேல் தான் ஹெட்டு. இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும், இந்த செய்தியை கேட்கிற இஸ்ரவேல் எதிர்க்கிற மனிதர்கள் நீங்க யாரா இருந்தாலும் இந்த நேரத்திலே நீங்க மனம் திரும்பணும். இஸ்ரவேலை எதிர்க்கணும், அழிக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க விட்டுடணும். இந்த செய்தி கேட்டு நீங்க விட்டுடணும் இந்த எண்ணங்களை. உங்களால முடியாது. கடவுளோட கூட மோத முடியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டாரு. கண்ணின் மணியாக்குறாங்க அவங்க. நீ போய் தொட முடியுமா? அழிவு தான். அதனால மனம் திரும்புங்க, இஸ்ரவேலை எதிர்க்காதீங்க. அன்றைய நாடுகள் கிறிஸ்துவின் இரும்பு அரசாட்சிக்கு அடிபணிந்து விடும். இயேசு சாமி 1000 ஆண்டு ஆட்சி காலம் இரும்பு அரசாட்சி. இந்த இரும்பு அரசாட்சிக்கு இந்த கண்டிஷன், எல்லா சட்டத்திட்டங்களும் கடுமையா இருக்கும். இந்த ஆட்சிக்கு மற்ற நாடுகள் எல்லாம் அடிபணிந்து விடுமா. இதனை அப்படி அடிபணிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்த தாவீது சங்கீதக்காரன் 2வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்னா, இரும்பு அரசாட்சி காலம் நாடுகளுக்கிடையே சமாதானத்தின் காலமாய் இருக்கும். சமாதானத்தின் காலமாய் இருக்குமா? இயேசுவினுடைய ஆட்சி இரும்பினுடைய ஆட்சி. இரும்பு போல கடினமான ஆட்சி தான், ஆனாலும் சமாதானம் இருக்குமா? 1000 ஆண்டு ஆட்சி கட்டுப்பாடு மிகுந்த காலமானதால் பயத்தினால் தூண்டப்பட்ட கீழ்ப்படிதல் நிலவுமே ஒழிய அன்பினால் ஏற்பட்ட ஒன்றாய் இராது. அதுபோல சமாதானமும் வெளி தோற்றத்தின்படி இருக்குமே ஒழிய உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம் இருக்காது. எப்போ? 1000 ஆண்டு ஆட்சியில. ஏனெனில் அந்த நீண்ட வருடங்களின் முடிவு கட்டத்தை பார்க்கையில் 1000 ஆண்டு ஆட்சி நடக்குது பத்தியா? இந்த 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல கடைசியில 1000 ஆண்டு முடிவுல அதை பார்க்கும் பொழுது இது
தெளிவாகும்படி காரிருளின் அந்தகார நிலை விரைவாக படர தொடங்கிவிடும். 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல கடைசி நேரத்துல இந்த பூமியில அந்தகார சூழ்நிலை ஏற்பட்டுடுமா. விரைவாக படர தொடங்கி 1000 வருட முடிவில் மாலை மயங்கும் வேளையில் சாத்தானின் ஆதிக்க நிழல் விழுந்துவிடும். 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல கடைசியில மாலை நேரத்துல சூரியன் போய் மறைஞ்சிட்ட பிறகு எப்படி இருள் எப்படி வருதோ அது போல 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல சாத்தானுடைய ஆதிக்கம் வந்துடுமா. அப்படி வந்துட்டாக்கா என்ன ஆகுமா, மாலை மயங்க வேளையில் சாத்தானின் ஆதிக்க நிழல் விழுந்துவிடும். 1000 வருடத்தில் ஏற்பட்ட எல்லா நல்ல விதமான சூழ்நிலைகளும் பூமியை விட்டு மறைந்தே போகும். இப்போ கடவுள் இந்த 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல எவ்வளோ இயற்கையிலும் சரி எவ்வளோ ஆசீர்வாதமா கொடுத்து நல்ல சூழ்நிலையில மனிதனை வச்சு சமாதானமா வாழறதுக்கு பல சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. 1000 ஆண்டு ஆட்சியில தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா கடைசி காலத்துல அந்த கடைசி நேரம் 1000 ஆண்டு ஆட்சி கடைசி நேரத்துல சூரியன் போய் மறையும் போது எப்படி இருள் வருதோ அது போல சாத்தானுடைய ஆதிக்க நிழல் பூமியில விழுந்துருமா, பூமிக்கு வந்துருமா. அப்போ இதுக்கு முன்னாடி சாத்தானுடைய ஆதிக்கம் பூமிக்கு வரும்பொழுது பூமியில இருக்கிற நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், சமாதானம் எல்லாமே மறைந்து போய்விடும். 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மையான சூழ்நிலைகளும் ஆசீர்வாதங்களும் மறைந்து போயிடும். சாத்தானுடைய ஆதிக்க நிழல் விழுந்துடும். சாத்தான் வந்துடுவான். அதனால தான் ஆண்டவர் சாத்தான திரும்ப கட்ட அவிழ்த்து விடுறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் சாத்தான கட்ட அவிழ்த்து விடுறாரு. சோ ஏன் கட்ட அவிழ்த்து விடுறாரு மீண்டும் சாத்தான? அதுக்கு என்ன காரணம்? சாத்தான பிடிச்சி பாதாளத்துல அடைச்சதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு சாத்தான ஏன் ஆண்டவர் திரும்ப கட்ட அவிழ்த்து விடுறாரு, என்ன காரணம், எதுக்காக கட்ட அவிழ்த்து விடுறாரு அப்படின்ற செய்தியை இன்னும் 2 வீடியோ நம்ம பார்த்துட்டு 3வது வீடியோவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனிதனுடைய ஆயுசு காலம் நோவா பெருவெள்ளத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி 1000 ஆண்டு ஆட்சி இருக்க போகுது. ஏன்னாக்கா நோவா காலத்தினுடைய பெருவெள்ளத்துக்கு முன்னாடி சீதோஷ நிலை இல்லை. குளிர்காலம், இலையுதிர் காலம், கோடைக்காலம், இளவேணி காலம், இந்த 4 காலங்கள் இருக்குது பார்த்தியா. இந்த 4 காலமும் நோவாவினுடைய பெருவெள்ளத்துக்கு முன்னாடி இல்லை. அப்போ சீதோஷ நிலை எப்படி இருந்துச்சு பெருவெள்ளத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள் வச்சா கெட்டு போகாது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் பழமோ காய்களோ மற்ற பொருள் கெட்டு போகாத பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு நம்ம குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறோம், அது அப்படியே இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜினுடைய சீதோஷ நிலை எப்படி இருந்துச்சு, அதே சீதோஷ நிலை தான் நோவாவுடைய பெருவெள்ளத்துக்கு முன்னாடி அந்த சீதோஷ நிலை இருந்துச்சு. அதனால தான் மனிதனுடைய ஆயுசு காலம் நீண்ட நாளாக இருந்துச்சு. 900 வருஷம், 910, 930, 965 அப்படியெல்லாம் இருந்துச்சு. சீதோஷ நிலை ஒரு காரணம். 2வது சீதோஷ நிலை பெருவெள்ளத்துக்கு அப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் இந்த 4 சீதோஷ நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு.
அதுக்கு முன்னாடி கறியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, இலைக்கறி தான். கறி உணவெல்லாம் கிடையாது நோவா பெருவெள்ளத்துக்கு முன்னாடி. நோவாவுடைய பெருவெள்ளத்துக்கு பின்னாடி தான் ஆண்டவர் வந்து இறைச்சியை சாப்பிடணுன்றதுக்கு அனுமதிக்கிறாரு. ஆண்டவரே சொல்லி கொடுக்குறாரு, இறைச்சி நீ சாப்பிடலான்னு. அதுக்கு முன்னாடி இறைச்சி சாப்பிட்றதில்ல. இப்போ நோவா தாத்தா கூட பெருவெள்ளத்துக்கு அப்புறம் திராட்சை ரசத்தை குடிச்சாரு இல்ல, திராட்சை ரசத்தை குடிச்ச உடனே அவர் மைண்டு கீழே விழுந்துட்டாரு. அவர் மைண்டு போதை ஏறி போச்சு. போதை ஏறதுனால கீழே விழுந்துட்டாரு, துணியெல்லாம் விலகி போச்சு, அவருக்கே தெரியல. இந்த விஷயமெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நோவா தாத்தா பெருவெள்ளத்துக்கு முன்னாடி எவ்வளோ அந்த திராட்சை ரசத்தை குடித்தாரோ அதே அளவு தான் இப்போ குடித்தாரு. இப்போ நம்மளுக்கு போதை ஏறாதுன்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அந்த சீதோஷ நிலையினால உஷ்ணமோ குளிர்காலமோ மழைக்காலமோ இலையுதிர்காலம் இதெல்லாம் வர்றதுனால காலங்களின் மாற்றத்தினால அந்த திராட்சை ரசத்துல நொதிப்பு தன்மை ஏற்படுது, ரசாயன மாற்றம் ஏற்பட்டு போதை ஏறிச்சு. அதனால தான் நோவா தாத்தா அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்ட உடனே போதை கீழே விழுந்துட்டாரு. பெருவெள்ளத்துக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு ஒருத்தான், ஆனா அப்போ விழல. காரணம் கால சீதோஷ நிலை. ஆண்டவர் அப்பதான் கால சீதோஷ நிலை ஏற்படுத்தி தந்தாரு. இப்போ வர வர மனிதனுடைய ஆயுசு காலம் கம்மி ஆயிடுச்சு. கம்மி ஆயிடுறதுக்கு காரணம் கூட சீதோஷ நிலையெல்லாம் காரணம், நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் கூட ஒரு காரணம், எல்லாத்துக்கும் மேல பாவங்கள். ஸோ இதெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில மனிதனுடைய ஆயுசு காலம் நீண்டு போகும் அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துருக்குறோமா. இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், ப்ரேயர் டீமில் ஷேர் பண்ணிக்கோங்க, சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஏதாவது கேட்கணும்னு மனசில் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. அதுக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தரணும். லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். மாரநாதா.